வெல்கம் டு அவர் அக்ஷராபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், 3 தக்காளி, பழமான தக்காளி, 1 பச்சை மிளகாய் சில்லி எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை எடுத்திருக்கேன். இது 4த்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 kgயில் அரைச்ச மசாலாவை ஊற்றி நல்லா கையால் இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கிறேன். இப்படி பிணையும் போதே நான் உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுக்கிறேன். ஏன்னா சிக்கனில் அந்த மசாலா ஃப்ளேவர் இறங்கணுங்கிறதுக்காக. தென் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பிரியாணிலாம் செய்வோம்ல, இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி நான் சிம்பிளான ஒரு மசாலா, அந்த கிராம்பு பொடி எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மசாலா உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு பேக்கெட் சின்ன பேக்கெட் அளவுக்கு பட்டை எடுத்துக்கிட்டேன். 20 ஏலக்காய் எடுத்துருக்கேன். அது தோல் தனியாக நீக்கி வச்சுக்கணும். வெறும் அந்த ஏலக்காயோட சீடு மட்டும்தான் போடணும். கிராம்பு பேக்கெட்டு இதோ பாருங்கள், இதே அளவு தான் பட்டை பேக்கெட்டும் எடுத்துக்கிட்டேன், கிராம்பு எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் மட்டும் 20 எடுத்துக்கோங்க. போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக குறைன்னு அரைக்காமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. சூப்பராக சாஃப்டாக ஒரு நல்ல பவுட்ரு வந்துடுச்சு. பவுடர் லெவலுக்கு வந்திருக்கா, அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மசாலா டீ போடுறீங்கன்னா இதுலேருந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தானே மசாலா டீ போடுவீங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ மசாலா டீ வேணுனாலும் இதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்தமாரி நம்ம இப்போ கறி குழம்பு, பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் பாருங்கள் இந்த 1 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். நான் எப்போயுமே பட்டை தனியாக, கிராம்பு தனியாக, ஏலக்காய் தனியாக அப்படின்னு போட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் போட்டால் சாப்பாட்டில் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி தானே போடணும். இதே பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டால் நமக்கு உள்ள ஹெல்த்து தானே, அப்படியே மசாலாவோட கரைஞ்சிரும். ஸோ சாப்பிட்றதும் தெரியாது, வீணாகாது. மோஸ்ட்டாக அதுதான் சத்தான பொருள் எதுவாக இருந்தாலும் நான் அப்படி தான் எல்லாமே தூளாக அரைச்சி வச்சு குழம்புல சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாப்பிட்றதும் தெரியாது, டேஸ்ட் உள்ளேயும் போயிடும். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் சேர்த்துக்கிறேன். 5 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை சேர்த்துக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறப்ப வெங்காயம் முழுசாக கடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி தான் விட்டுருக்கேன். அது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கனால அப்படி தெரியுது. இப்போ நம்ம அரைச்சோம்ல மசாலா, அதை 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த கிராம்பு பொடி போட்டுக்கிட்டு பெருஞ்சீரகம், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், தனித்தனியாக உதிரியாக வந்துடுச்சா வெங்காயம் அழகாக. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் அந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப முறுவலாக ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். ஏன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆனியனை நான் கட் பண்ணி அப்படி சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, சாம்பார் பொடி சொல்கிறேன். உங்கள் எல்லார் பாஷையிலையும் சொல்லணுன்னா சாம்பார் பொடி சொல்லிக்கிறேன். அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ மேக்னேட் பண்ணி வச்சோம்ல சிக்கன், அதை அப்படியே அந்த ஆனியன் கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சோண்டு மசாலா எனக்கு அந்த பேனில் இருந்ததுனால கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, தண்ணி சேர்த்து அந்த மசாலாவையும் நல்லா அப்படியே கழுவி ஊற்றின மாதிரி ஊற்றிக்கிறேன். அடுத்தது 2 பெரட்டின வாட்டி நல்லா 2 பெரட்டிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு எப்போவுமே ஒரு மசாலா போடும்போது அது கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு மூடிக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். லோ ஃப்ளேமுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா தண்ணி விட்டு சிக்கன்லாம் வெந்திருந்தது. கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிருந்தது. பட் எனக்கு நல்லா டீப் ஃப்ரையாக வேணும் அப்படிங்கிறனால திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு மூடி போட்டுக்கிறேன். அண்ட் தென் திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ட்ரை ஆன மாதிரி இருந்தது. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டேன். நல்லா இந்த கன்சிஸ்டண்ட்டில் வந்தது. இதுலேயே நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த கிரேவி நீங்கள் எதுக்கு சாப்பிட்லான்னா ஒயிட் ரைஸு, மெயினாக சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி செஞ்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக கிரேவி செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான், சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பேச்சுலர் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Tata, bye bye. Love you all.